எந்த முகாதனமும் இல்லாமல் தாக்குதல் ஏற்பட்டு அதன் காரணமாக மரணம் சம்பவித்தால் சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? இந்திய தனிநபர் சட்டப்பிரிவு 299 வந்து கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டட் டு மர்டர், கொலை குற்றத்தை பத்தி விரிவாக்கம் சொல்கிறது. சட்டப்பிரிவு 300 வந்து கொலை குற்றத்துக்கான தண்டனை பத்தி சொல்லுது. அதனுடைய விளக்கல் என்னங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு நபர் தன்னுடைய உடலையோ சொத்தையோ பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு ஒரு செயலை செய்து அதன் காரணமாக ஒரு நபர் வந்து காயம் ஏற்பட்டு அவர் வந்து அந்த தாக்குதலின் காரணமாக மரணம் சம்பவித்தால் அதை வந்து ஆக்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சட்டப்பிரிவு வந்து 100 ஐபிசி விளக்கம் அளிக்கிறது. அதனை பொறுத்த வகையில ஒரு தனக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த எதிராளி வந்து அவருடைய செய்யின் காரணமாக மரணம் சம்பவித்துவிடும், உடனே சம்பவித்துவிடும் ஒரு அச்சம். அடுத்ததாக கொடுங்காயம் அந்த எதிராளியில் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மூணாவது வந்து வன்புணர்ச்சி, அந்த எதிராளியாலோ பல நபராலோ வந்து அந்த பெண்ணுக்கோ அந்த பெண் சார்ந்த வேற யாருக்கோ ஒரு கட்டாய வன்புணர்ச்சிக்கு வந்து ஒரு தள்ளப்படும் சூழல் இருக்கணும். அடுத்து இயற்கைக்கு மாறான ஒரு உறவு முறையில வந்து தகாத உறவு முறைக்கு தள்ளப்படும் சூழல் இருந்தாலோ, இல்ல ஒரு குழந்தையை கடத்துறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல, இல்ல ஒரு நபரை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க, அடைச்சு வைக்கக்கூடிய இடத்துல இருந்து தப்பிச்சு போய் ஒரு காவல்துறை அதிகாரிட்டையோ ஒரு அதிகாரிட்ட சொல்ல முடியாத சூழல் இருக்கு. தள்ளப்படும் சூழல்ல அவங்க ஒரு தனிநபர், அரசு அதிகாரியாக இல்லாத ஒரு நபர், காவல்துறை அதிகாரியாக இல்லாத ஒரு நபர், அவங்க வந்து இந்த ஆக்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அங்கிருந்து மேல இந்த 6 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வெளியே தப்பிச்சு வர்றாங்களோ அதற்கான நடவடிக்கையில ஒரு செயல் ஈடுபட்டு அதன் காரணமாக மரணம் ஏற்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. முன்னெல்லாம் சட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நபர் வந்து தற்காப்பு உரிமைக்காக ஏதாவது ஒரு செயலை செஞ்சாங்கன்னா கூட அதன் காரணமாக மரணம் சம்பவித்து விட்டால் அந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதன் பிறகு விசாரித்து அந்த விசாரணையில அந்த நபர் வந்து நிரபராதி, அவர் புரிஞ்ச செயல் வந்து குற்ற செயல் ஆகாது, அந்த காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய உயிரையோ சொத்தையோ மானத்தையோ காப்பாற்றுறதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு செயலுங்கிறத வந்து நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் பொழுது அந்த நபர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார். மதுரையில சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு செயல் வந்து கொலையில போய் முடியுது. அது காவல்துறையினர் அந்த நபரை வந்து கைது செய்யாமையே விட்டுட்டாங்க. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் நீதிமன்றத்தில் அது வந்து வழக்காக எழுப்பப்பட்ட பொழுது நீதிமன்றம் காவல்துறை செய்ததை சரி என்று உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் ஒரு நபர் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, தன் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மானத்தையோ பிறருடைய மானத்தையோ அந்த செயலை செய்யல அப்படின்னா அது உடனே நடந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல, வேறு எந்த விதமான ஒரு ஆபத்து காப்பாற்றுறதுக்கான ஆள்கள் இல்லாத சூழல்ல அவர் செய்யக்கூடிய ஒரு செயலின் காரணமாக தாக்குதல் காரணமாக மரணம் சம்பவித்தால் அப்படிப்பட்ட வழக்குகள்ல சமீப காலத்துல வந்து நிறைய வழக்குகள்ல காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்வதில்லை. ஏன்னா ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நிரபராதி அப்படிங்கிற ஒரு சொல்லப்பட்ட சூழல்ல அந்த அவச்சொல் எந்தவித காரணமும் இல்லாமல் அவர் அந்த செயலுக்கு காரணமே இல்லாத சூழல்ல அவங்க வந்து மிக கொடூரமான ஒரு விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவல்துறையினர் பல வழக்குகள்ல அந்த மாதிரி செய்யறாங்க. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய அரசு பணியை செய்யும் பொழுது ஒரு கைதியவோ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரையோ ஒரு தேடப்படும் குற்றவாளியை கைது செய்வதற்காக இருக்கும் முயற்சியில அந்த நபரால் தனக்கோ பிறருக்கோ ஒரு ஆபத்து ஏற்படுதுங்கிற சூழல்ல அவங்க வந்து தன்னுடைய அரசாங்கம் கொடுத்த துப்பாக்கியால் சுட்டு அதை செய்யல அப்படின்னா இதனால வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு சூழலை செய்யக்கூடிய செயலை வந்து எப்படி சட்டம் ஏற்றுக்கொள்கிறதோ அதே போல பிரைவேட் பார்ட்டிஸ், அதாவது அரசு ஊழியராக இல்லாத ஒரு நபர் அவங்களும் பிரைவேட் டிஃபென்ஸை வந்து பயன்படுத்தலாம். அது சட்டப்படி சரியானது என்று சமீப காலமாக நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விஷயமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.